பாஸ்டர் தினேஷ் ஜாஷ் அவர்கள் வந்து சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் வருகிறது. கர்த்தருடைய மேலான பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சீயோன் தேவ சபையை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நினைத்திருக்கிறார். அவர் மறவாதவராய் இருந்து அவர் தொடர்ந்து நடத்த போகிறார். அல்லேலூயா. 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கிறேன். அப்பா இங்கே இருந்தாங்க. எங்களோட நிறைய பேசுவாங்க. அவங்களுடைய அன்பை நல்லா உள்வாங்கியிருக்கிறோம். அவர் முறை அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் வந்த அவருடைய பர்த்டேக்கு தான் முதல் முறை காலேஜ்லேருந்து நாங்கள் வந்தது ஒரு பெரிய சாகசம் மாதிரி வந்துட்டு போனோம். வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை திருச்சபையில் இங்கே நாங்கள் அவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள அருமையான தகப்பனார் இந்த வழிபடத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். பழைய திருச்சபையில் நெங்கேதி அப்படின்ற ஒரு தலைப்பில் தாவீதை குறித்து பேசினேன். எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மெசேஜும் அழகா தரம் பிரித்து பார்க்கக்கூடிய தகப்பனார், ஒரு ஆவிக்குரிய தகப்பனார். இன்னைக்கு அவர் நம்ம மத்தியில இல்லை, அவர் கர்த்தரிடத்தில் இருக்கிறார். அவர் முகமுகமாய் நான் சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். நாம் சந்திக்க ஆயத்தமாவோம். அல்லேலூயா. இந்த பூமியில வாழ்ந்த பொழுது எவ்வளவு நெருக்கமாய் எவ்வளவு திருஷ்டாந்தமாய் இருந்தோமோ அதை விட அதிக நம்பிக்கையை அவரை சந்தித்து ஆண்டவரோடு கூட நாம் அனைவரும் இருக்க போகிறோம். அல்லேலூயா. மோசேக்கு பிறகு இஸ்ரவேலை எப்படி நடத்துவதுன்னு ஜனங்கள் மற்றவர்கள் எல்லாரும் யோசித்து இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் யோசுவாவை கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் மோசே கூட இருந்தது போலவே நான் யோசுவாவாகிய உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் இந்த ஊழியத்திலும் அப்படிதான் இங்கே நடக்க போகுது. நாங்கள் கூடுகைக்காக நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது நாங்கள் 2 பேரும் அநேக காரியங்களை பேசிட்டு இருக்கும் பொழுது நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இரவு உங்களை மாற்றுகிற இரவு, உங்களை மறுரூபப்படுத்துகிற இரவு, கர்த்தர் உங்களை உருமாற்றம் செய்கிற இரவு. இன்று கர்த்தர் உங்களை அமைச்ச ஒரு மகிமையில் சாயலுக்கு நேராய் கொண்டு போகிற இரவு. கரங்களை தட்டி ஆண்டவரே ஒரு மகிமைக்கு நேராக, ஒரு மறுரூபத்துக்கு நேராக, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையின் அடையாளத்துக்கு நேராக எல்லாரும் சோதனம் பண்ணுங்க. உங்க கரங்களை எல்லாரும் பின்னாடி இருக்கிற எல்லாரும் யாரும் வெளியில் இருக்கக்கூடாது. ஒரு தேவ பிரசன்னத்தை சந்திக்க வேண்டுமானால் இன்று தேவனுடைய கரம், இன்று தேவனுடைய ஒரு மகிமை, இன்று தேவனுடைய ஒரு பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது. எல்லாரும் சோதனம் பண்ணுவோமே. எல்லாரும் விசுவாசிப்பீர்களா? இன்று தேவன் என்னோடு, இன்று ஆண்டவர் என்னோடு, என் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் எங்கள் பட்டணத்தில் எங்கள் திருச்சபையில எங்களை மறுரூபத்தின் அனுபவத்திற்கு, எங்களை விடுதலையின் அனுபவத்திற்கு, எங்களை ஒரு எழுப்புதலின் அனுபவத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா நான் பக்கத்துல வந்துருவேன். உங்களை பேச வச்சுதான் இந்த பக்கம் வருவேன். ஆமென். இரவு ஜெபம் வந்தாச்சு, அமைதியா இருந்துட்டு போகிறதுக்கு வரல. அல்லேலூயா. தூங்காம இங்க வந்து உட்கார்ந்து நம்ம இங்க இருந்து அமைதியா தூங்கிட்டு போகல. ஆமென். நீங்க கூப்பிட்டா அவர் கேட்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம கூப்பிடணும். ஆமென். ஆமென். ஆமா, அதிக சூப்பர் பரிசுத்தமான நம்ம இருக்க கூடாது. நம்ம மௌனமா இருந்தாலும் அவர் அறிவார். அப்படிலாம் அறிவார் அவரு. ஆனா நான் கூப்பிட வேண்டிய நேரத்துல கூப்பிடணும். ஏசாயா 55 சொல்லுது, அவரை நீ கண்டறியத்தக்க சமயத்தை நீ அவரை காணணும், தேடணும், அவரை கூப்பிடணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆமென் சொல்லாட்டி, அல்லேலூயா சொல்லாட்டி, ஸ்தோத்திரம் பண்ணாட்டி நான் தூங்கிடுவோம். பாத்துக்கோங்க, எங்களை தூங்க விடாம நீங்களும் பாத்துக்கணும். ஆமென். உங்களுக்காக வந்திருக்கிறோம், வேற யாருக்காக வரல. இந்த கண்ணூர் பட்டணத்துல உங்களுக்காக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த ஊழியத்தை நீ ஆச்சரியமும் அதிசயமாய் நடத்த போகிறார். ஆமென். ஆமென். எங்க பைபிள் காலேஜ்ல என்னெல்லாம் நிறைய சர்வே எல்லாம் எடுப்பாங்க. அப்படி சர்வே எடுத்ததெல்லாம் யாரெல்லாம் ஊழியம் செய்ய மாட்டாங்கன்னா சர்வே எடுத்ததெல்லாம் நாங்களா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் எங்களை எல்லாம் மகிமையாய் பயன்படுத்துகிறார். பெரிய ஆச்சரியம். ஆமென். அருமையான உங்க பாஸ்டர் சாம் சந்தோஷ் அவர்கள் மல்டி டேலண்ட் பர்சன். ஆமென். கர்த்தர் அவர் மூலமாக இனி மகிமையானதை செய்ய காத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் எப்படி யோசுவாவோடு இருந்தார்களோ நீங்கள் இருப்பீர்களானால் யோர்தானை பிரிப்பதை உங்கள் கண்கள் காணும், எரிகோக்கள் விடுவதை உங்கள் கண்கள் காணும், தேசத்தை சுதந்திரிப்பதை உங்கள் கண்கள் காணும். விசுவாசிப்பீர்களானால் தீர்க்க தரிசனம் ரிசீவ் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். ஏதோ புகழ்ச்சிக்காக பேசல, நண்பர்களுக்காக பேசல, கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்தில் பேசுகிறோம். ஆமென். தேவனுடைய உறுதியான உணர்வினால பேசுகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இந்த சமூகம், இந்த இடம் தேவனுக்கு மட்டும்தான் மகிமை சேர்க்கிறது. அல்லேலூயா. தேவன் பெரிய மகிமையானதை நம்ம தேசத்தில் நாட்கள் செய்ய காத்திருக்கிறார். இந்த நாட்கள் ஒரு கூட்டம் வேணும். என்ன கூட்டம் அப்படின்னா ஒரு எழுப்புதலுக்கான ஒரு கூட்டம் தேவை. ஆமென். நாம இருக்கிற இடத்தை தேய்ச்சிட்டு நிரப்பிட்டு காலத்தை கழிச்சிட்டு போகிற ஒரு கூட்டம் வேணாம். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்காக எழும்பணும், ஆண்டவருக்காக ஒரு ஏதாவது காரியத்தை நான் செய்யணும். அவருக்காக பாட அனுபவித்தாலும், துன்பம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும் ஆண்டவருக்காக எழுதுனா அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதுதான் அவருக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். 2009 இருந்து 12 வரை நாங்க பைபிள் காலேஜ்ல ஒன்றாக படித்தோம். கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். 2 பேரும் ஒன்றாக படித்தோம். அவன் எங்களுக்கு அவன் அடுத்ததாக அவன் நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவன் பாஸ்டர் ராபர்ட் அவங்க இணைந்தாங்க. நாங்க 2 பேரும் வேலூர் மாவட்டத்துல, அவர் ஒரு தாலுக்கா, நான் ஒரு தாலுக்கா. அவர் குடியாத்தம், நான் பேரணாம்பட்டு தாலுக்கால ஊழியம் செய்யறோம். அவன் இந்த இடத்துல அவன் எழுப்புதலுக்காக நாங்க இருவரும் அவன் இரவெல்லாம் ஜெபிக்கிறோம். அவன் சபையாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்காக அவன் ஒவ்வொரு மாதமும் கூடுகையை, இரவு ஜெப கூடுகையை ஆயத்தப்படுத்தி அநேக ஜனங்களை கூட்டி ஊழியர்களை சேர்த்து அவன் சுத்த நாங்கள் ஜெபித்து கூடுகை நடத்தி வருகிறோம். அவன் 2 கூடுகை நான் ஆரம்பித்து முடிச்சிருக்கிறேன். அவன் உங்களுக்கு இது 2வது மாதத்தின் கூடுகை. அல்லேலூயா. அவன் எழுப்புதல் நமக்கு ரொம்ப அவசியம். அவன் எழுப்புதல் உள்ளத்துல இல்ல அப்படின்னா கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப உங்களுக்கு சோர்ந்து போயிடும், வெறுமையாயிடும். எதை நோக்கி போகாது அப்படின்னா பரலோகத்தை நோக்கி போகாது, தேவ சித்தத்தை நோக்கி போகாது, இயேசுவின் விருப்பத்தை நோக்கி போகாது, இயேசு ஆண்டவருடைய திட்டத்தை நோக்கி போகாது, அவர் ஏக்கத்தை நோக்கி போகாது. எதை நோக்கி போகும் அப்படின்னா பட்டத்தை நோக்கி போகும், பெயரை நோக்கி போகும், பெருமையை நோக்கி போகும், இடத்தை நோக்கி போகும், அவன் புகழை நோக்கி போகும், அவன் சொல்ற மற்ற காரியங்களை ஆக்குபை செய்கிறத நோக்கி போகும், உலக மனிதனை நோக்கி போகும். ஆனால் எழுப்புதலுக்கான ஒரு ஆயத்தத்திற்கு ஒரு தேவ பிள்ளை தன்னை அர்ப்பணித்தா அந்த மனிதன் இந்த பூமியிலே ஒரு கோதுமை மணியை போல மாறுவான். நீங்க யாரா இருக்க போறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருக்கு தேவன் அர்ப்பணிக்கிறாங்களோ, அவர் விருப்பத்தை மட்டும் தேட அர்ப்பணிக்கிறாங்களோ, அவர்கள் மூலமா கர்த்தர் மகிமையானதை செய்வார். ஆமென். ஆமென். நீலகிரி மாவட்டம் என்னுடைய வீடுலாம் அங்கதான் இருக்குது. கேரளா பக்கம், வயநாடு பக்கம். நான் 7 வருஷம் ஆச்சு அங்க போய். கடந்த ஒரு 5 வருஷங்களா அவனோட ஊழியத்தை மாமாவோட சேர்ந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். அவன் ஊழியம் செய்து ஒரு 4 வருஷம் முடியும் போது அவன் என்னிடத்துல அந்த ஊழியத்தை என்கிட்ட கொடுத்துருப்பான்னு கேட்டேன். அவன் இடமெல்லாம் அவர் பேர்ல தான் இருக்குது. சபையெல்லாம் கட்டி மக்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்த பாசெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு பெரிய புதிய திருச்சபையை கட்டணும், நம்ம பெரிய திருச்சபையை கட்ட கிருபை செய்தார். அவன் எல்லாம் கொடுத்துருப்பான். சந்தோஷமா கொடுத்துட்டு வெளியே வந்தேன். ஒண்ணுமே கிடையாது, என்கிட்ட சொந்த பந்தம் கிடையாது, யாரும் கிடையாது. ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு அந்த பட்டணத்துல. அவன் நானும் என் மனைவி கண்ணீரோடு ஆண்டோடு ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்தோம். அவன் 1.5 வருஷம் தாண்டிடுச்சு. இனி கர்த்தர் 53 ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறான். அவன் நான் இருக்கிற வீட்டுக்கு மேல அவன் சுத்துறோம். அவன் என்னுடைய ஹவுஸ் ஓனரே பாஸ்டர் 2-3 மாசம் ஆண்டவரே உள்ளத்துல பேசுறாரு, என் இருதயத்துல பேசுறாரு. அவன் மேல நீங்க திருச்சபை கட்டணும்னு இந்தாங்க 20,000 ரூபாய் நீங்க கட்ட ஆரம்பிங்கன்னு கொடுத்துட்டு போனாரு. அவன் எனக்கு தெரியாது. அவன் ஸ்தோத்திரம். அவன் விசுவாசத்துல தொடங்கணும். எனக்கு தெரியும் ஒரு 10 மாசத்துல ஒரு திருச்சபை தேவன் கொடுப்பாரு. உள்ளத்துல ஆண்டவர் வார்த்தையை போட்டாரு. அந்த திருச்சபை மேல வீட்டு மேல ஒரு சின்ன கூடாரத்தை போட்டு அவன் ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிச்சுட்டு இருந்தோம். ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரியும், இந்த பட்டணம் இயேசுவுக்கு தேவை, இங்க இருக்கிற ஜனம் ஆண்டவருக்கு தேவை. நான் எழுப்புதலுக்கு ஏதாவது தேவனுக்காக பயன்பட என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு முதலிடம் வேண்டாம், எனக்கு பட்டம் வேண்டாம், எனக்கு பெயர் வேண்டாம், எனக்கு இடம் வேண்டாம், சொத்து வேண்டாம், எனக்கு மற்றவர்கள் எதுவும் வேண்டாம். எனக்கு நீர் மட்டும் போதும், உங்க விருப்பம் திட்டம் மட்டும் தேவை. சொன்னது மட்டும்தான் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கேன்சர் பேஷண்ட் சுகமாகிறார்கள், வைத்தியங்கள் சுகமாகிறார்கள். அவன் பிறரால் பாதிக்கப்பட்ட கர்த்தர் நம்பிக்கையோடு எழுப்புகிறார். கர்த்தர் மகிமையானதை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் வல்லமையான கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார். 9 வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். யூட்ரஸ் கேன்சர் ஒரே வாரத்தில் அமைச்சர் கர்த்தர் சுகமாக்கி மாற்றினார். அவன் பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக்கினார். இன்று பல கிரியைகளை தேவன் செய்து கொண்டு வருகிறார். இன்று அவரை பற்றி பேசதான் வந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில் அவர் என்ன செய்ய போகிறார் என்றதை அறிவிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தீர்க்க தரிசனங்கள் உண்டு, வாக்குத்தத்தங்கள் உண்டு. கர்த்தர்
ஊழியத்துல பாஸ்டர் ஆமேஸ் குடும்பமும் இருக்கிற ஸ்ட்ரகல் குறித்து கவலைப்படாதீங்க. நம்ம செய்ய வேண்டியது உற்சாகமாய் ஒருவரை ஒருவர் கரம் பிடித்து எழுப்புவதுதான். தேவன் நமக்கு முன்பாக வழியை திறக்க போகிறார். நமக்கு முன்பாக செங்கடலை திறக்க போகிறார். நமக்காக தேவன் யோர்தானை அவன் பிரிக்க காத்திருக்கிறார். ஒரு பலத்த அபிஷேகம் வெளிப்படுகிற காலம் இது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். ஆமா, நீங்க ஃப்ளோவிலே இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களுக்கான வார்த்தைகளை கர்த்தர் போடுவார். ஆமென். 2 கொரிந்தியர் 2:14 சொல்லுது, ஆமென், சகோதரர் கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஆமென், எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதுக்குதான் கர்த்தர் அழைச்சார். இதுதான் எங்களுடைய வேலையே. ஆமென். அவருக்காக வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு ஊழியம். இந்த ஊழியம் என்ன ஊழியங்க? வெற்றி சிறக்கிற பண்ணுகிற ஊழியம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சயன் சர்ச். ஆமென். சீயோன் ஊழியம். ஆமென். வெற்றி சிறக்கிற ஊழியம். அருமையான அப்பா வெற்றி சிறக்கிற ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஆமென். அதை வெற்றி சிறக்கிற ஊழியமாய் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என்ன சத்தம் வர மாட்டேங்குது? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எது சிறந்தது அப்படின்னா, ஒருவர் ஆரம்பித்து வைத்ததை அவருடைய தரிசனத்தின் கீழ் அடுத்து தொடர்ந்து அமைசுத்தரம் அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்க நம்ம இணைத்து அதை நோக்கி ஓடுவதுதான் சிறந்தது. ஹல்லேலூயா. அங்க ஒரு பெரிய துவக்கத்தை தேவன் வைக்கிறார். ஆமென். இன்று இரவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு வெளிப்படுத்த அநேக விஷயங்கள் உண்டு. அநேக விஷயங்கள் நம்ம கற்றிருக்கிறோம். எபிரேய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம் ரொம்ப அழகா இங்கே சொல்லுகிறது அவர் யார் என்பதை குறித்து. எபிரேயர் விசுவாசத்தினாலே ஆமென் ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெற போகிற 13ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நேற்று ஆமென் தகப்பனார் இருந்தாங்க. ஆமென். அன்னைக்கு அவர் மாறாதவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்று ஆமென் உங்கள் மத்தியில அருமையான பாஸ்டர் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்மளா இருக்கோம். இன்னைக்கு அவர் மாறாதவர். நாளை புதிய தலைமுறை எழும்பும் இங்கிருந்து. அன்றும் அவர் மாறாதவர். ஆமென். ஒருவேளை ஆண்டவரை பற்றி அறியாத நேற்றில நீங்க எத்தனையோ சூழல்ல போயிட்டு இருக்கலாம். ஆமென். சொல்ற அன்னைக்கு கர்த்தர் உங்களை நேசித்து உங்களோடு கூட மாறாதவரை உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவர் அறிந்து இந்த ஆலயத்தில் வந்து நீங்க அமர்ந்து இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அறிந்து உங்களிடத்தில் கர்த்தர் இருக்கிறாரு. நாளை உங்க வாழ்க்கையில் என்ன நடக்குமோ, எந்த சூழல்ல நீங்க கடந்து போவோம் என்று நினைத்துக் கொண்டு பல சூழல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் மாறாதவராய் இருந்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் வல்லமையும் மகிமையும் நிறைந்த தேவன். ஆமென். இந்த ஆண்டவர் யாருங்க? வல்லமையும் மகிமையும் நிறைந்த தேவன். அவர் எப்படி இருந்தார் பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புத்தகம் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. உங்க வேலை என் வேலை இதுதான். ஆமென். நீங்க வேலைக்கு போலாம், பிசினஸ் பண்ணலாம், வாட்டெவர் மேபி, நீங்க எதை வேணாலும் செய்யலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியணும், இயேசுவை போல நான் சுற்றி தெரியணும். சும்மா சுற்றி தெரியக்கூடாது. ஆமென். யாரை ஆட்டை போடலாம், எதை பண்ணலாம், யாருக்கு எடுக்கலாம் அப்படின்னு பிசாசு வகை தேடி தெரியலாம். ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை போல நன்மை செய்கிறவர்களா. இந்த தேசத்துக்கு நான் நன்மையா இருக்குன்னு ஜெபம் பண்ணோம். ஒவ்வொரு நாளும் எழுத என்ன ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், என் குடும்பத்துக்கு சுகத்தை தாரும், எங்களுக்கு தாரும், அதை தாரும், இதை தாரும் கேட்கிறோம். ரொம்ப நல்லது. அவன் நமக்கு தேவையானதை அப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆனா அதே நேரத்தில் ஜெபிக்கணும். இந்த தேசத்துக்கு, எங்க திருச்சபைக்கு, எங்க பட்டணத்துக்கு எங்களை நன்மை செய்கிறவர்களாய் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போகும்போது அற்புதம் நடக்கும். நாம உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும், உங்க தெருவில் அற்புதம் நடக்கும். உன்னை சந்திக்கிற மனிதர்களுக்கு நீங்க தான் அருமருந்து. ஆமென். நீங்க தான் சுவை உள்ளவர்கள், நீங்க தான் உப்பு, நீங்க தான் வெளிச்சம். ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும் பாருங்க. அவர் அப்படிதான் இருந்தார். ஏன்னா அவர் தன்னை அப்படிதான் இந்த பூமியில் விசுவாசித்தார். ஆமென். அவர் பூமியில் ஒவ்வொரு நாளும் நான் இந்த பூமிக்கு நன்மை செய்ய பிறந்திருக்கிறேன் என்று அவர் தன்னை விசுவாசித்தார். ஆமென். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறேன்? அவன் நல்லா சாப்பிட்டு அண்டா குண்டாலாம் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவன் எல்லாம் பண்ணி ஒண்ணுமில்லாம ஆகி அப்ப
அப்படிலாம் இல்ல. ஆமென். அல்லேலூயா. என்ன கர்த்தர் எதுக்கு வச்சிருக்கிறாரு? நன்மை செய்ய வைத்திருக்கிறார். ஊர் சொந்த ஊர்லாம் வேற எங்கேயே இருக்கலாம். ஆமென். ஆனா இந்த பட்டணத்துல இந்த பட்டணத்துல உங்களை நன்மை செய்ய தான் கொண்டு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இத நீங்க சம்பாதிக்கலாம், நல்லா வாழலாம், இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு பர்பஸ் மட்டும் ஒண்ணுதான். இயேசுவை போல நான் நன்மை செய்ய சுற்றி திரிய வேண்டும். அல்லேலூயா. நீங்க நடக்கும்போது அற்புதம் நடக்கும் பாருங்க. நீங்க போகும்போது அற்புதம் நடக்கும் பாருங்க. நீங்க சிந்திக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கிரியை செய்வார். ஆமென். அதற்காக அவர் என்ன பெற்றிருந்தார்னா, அவர் அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றிருந்தார். ஆமென். அவர் எப்படி இருந்தாருங்க? அபிஷேகமும் வல்லமையும் பெற்றிருந்தார். இன்னைக்கு அபிஷேகம் வேணாம், வல்லமையும் வேணாம், இயேசு பேரை சொல்லிட்டு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாங்க. முடியாது. அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு தேவன உங்க மேல ஒரு அபிஷேகம் தேவை. ஆமென். பரிசுத்த ஆவியானவரின் அருள்மாறி தேவை. ஆமென். சுற்று உங்களுக்கு ஒரு வல்லமை தேவை. வசனத்தின் வல்லமை தேவை. அவர் அறிகிற அறிவின் வல்லமை தேவை. அவருக்காக வாழுகிற ஒரு வல்லமை தேவை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை வாழணும் தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வந்து வாழ்ந்திருக்கிறாரு. அவர் மட்டும் அப்படி வாழ்ந்துட்டு போல. அவர் சொன்னாரு, நீ என்னை விட பெரிய காரியங்களை செய்வீங்க. அல்லேலூயா. இந்த இரவு நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்த சொல்றேன். நீங்கள் நானும் இயேசுவை போல சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஆமென். நீங்கள் நானும் யாரை போல? இயேசுவை போல சிந்திக்க ஆரம்பிக்கணும். உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு கொடுத்தார். ஆமென். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் முதல் பகுதி, சோதனையை ஜெயிக்கிற மனிதன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆமென். ஆமா, இங்க சகிக்கிற மனிதன் பாக்கியவான். ஆமென். நம்ம இங்க எதை பற்றி பேசல அப்படின்னா, தோல்வியை பற்றி பேசல, ஜெயத்தை பற்றி பேசல, சகிப்பை பற்றி பேசுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்சஸ்ஃபுல்லான ஹியூமன். ஆமென். மனிதர்களுக்கு ஆமென் அவர் தெய்வமாக, ஆமென், ரிடீமர், விடுதலை கொடுப்பவராக, வெற்றியாளராக, நம்பிக்கை கொடுப்பவராக, தூக்கி எடுப்பவராக, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான அடையாளமாக இருப்பதற்கு பெரிய காரணமே ஆமென் அவர் வெற்றி தோல்வியை பற்றி சிந்திக்கவே இல்லை. அவர் வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கம் இருந்துச்சு. ஆமென். தேவன் யாரு கூட இருக்கிறாருன்னா அப்படின்னா, மேஜரா இருக்கிறவங்க கூட இல்ல, மைனாரிட்டியா இருக்கிறவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. அதனால வேதம் சொல்லுது, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். அல்லேலூயா. ஆமென். முடிவு சம்பூர்ணமா இருக்கும் பாஸ்டர். ஆமென். இந்த முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். எனக்கு இங்க பெங்களூர் பட்டணத்துல ஒரு சில பாஸ்டர் தெரியும். அதுல ஒருத்தர் பாஸ்டர் விக்டரை தெரியும். ஆமென். சொல்றாங்க, அப்பா இறந்த அந்த நாளன்று இங்க இரவு வந்த பொழுது அவர் சந்தித்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, பாஸ்டர் சார்லஸ் பாஸ்டர் அவங்க இந்த பட்டணத்துல போகாத இடம் இல்ல, அவர் செய்யாத ஊழியர்கள் இல்ல, சந்திக்காத மனிதர்கள் இல்ல, இந்த பட்டணத்துல மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டிய தாசன். அல்லேலூயா. நிறைய விதைத்து இருக்கிறார் அப்படி. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஆமென் சுத்திரம் இந்த இரவு நேரத்தில் அவருடைய வல்லமையும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் ஆமென் நிறைந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை ரொம்ப அழகாய் தெளிவாய் ஆமென் சுத்திரம் நமக்கு அவர் சொல்றாரு. அவன் வெற்றி தோல்வி அவர் பார்க்கல, அவன் ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைச்சாரு. ஒவ்வொரு நாளும் சகிப்பு தன்மையோட அவர் ஜெயம் பெற்றுக் கொண்டவராக. நிறைய பேர் நினைக்கிறீங்க சகித்தா தோல்வி அப்படின்னு. நெவர். நீங்க சகிப்புல தான் வெற்றியை காண முடியும். அல்லேலூயா. நீங்க சகிக்க 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 நீங்க ஆமென் தேவ பலத்தால நிரப்பப்படுவீங்க. ஒரு பாடுகள் வரும்போது சகித்தா, சோதனை வரும்போது சகித்தா, துன்பம் வரும்போது சகித்தா, எதிர்நிலையான சூழல் வரும்போது சகித்தா, ஒரு நெகட்டிவிட்டி உங்களை ஆளுகை செய்யும் போது சகித்தா, உங்களுடைய சூழல் உங்களுக்கு முன்பாக எப்படி வேணாலும் உங்களுக்கு அமைச்சு ஏற்றதா இல்லாமல் இருக்கும் பொழுது அதை அவருடைய நாமத்திலே நீங்க சகித்தா உண்மையாகவே சொல்ல முடியும், நீங்கள் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யார் பாக்கியவானாய் மாற முடியும்? ஆண்டவராக இயேசுவுக்கு முன்னாடி அவர் வெற்றியும் தோல்வியும் பார்க்காம தேவன் கொடுத்த வாழ்க்கையில அவருக்காக வாழ்வதில் சகிப்பு தன்மையோடு அதை எதிர்கொண்டார். அவன் தேவனுக்காக ஆவிக்குரிய ஒரு நல்ல கிரியைகளை செயல்களை செய்ய நாம் ஆமென் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை தேவன் இந்த பூமியில பாக்கியவானாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். ஆமென். எவ்வளவு மகிமை மேன்மையான காரியம் பாருங்க. ஆமென். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. 1 கொரிந்தியர் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் ஆமென் சோதனையை தாங்கத்தக்கதாக ஆமென் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு
மகிமையும் உண்டாக்குவார். நம்ம கரங்களை தட்டுவோமா? இனி தொடர்ந்து இருக்கிற காலங்கள் இல்ல உங்க வாழ்க்கை நல்லா தட்டுங்களேன். இவ்வளவுதான் அவன் சிறுவர் திருச்சபையுடைய பெரும் இவ்வளவுதான் அவன் திருவருடைய இவ்வளவுதான் அவன் நல்ல உற்சாகம் அவன் சோதனை அவன் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில உங்க எதிர்காலத்தில உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில சோதனையை தப்பித்து அதை ஜெயித்து பாக்கியமானாய் மாறுகிற ஒரு வழியை கற்ற இன்று இரவு உங்களுக்காக திறக்கிறார். அவன் அது மகிமையாக இருக்கும், அது ஒரு மாட்சிமையாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வழியை நீங்க ஃபைண்ட் பண்ண போறீங்க, அந்த வழியை நீங்க பார்க்க போறீங்க, அந்த வழியில கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 3 விஷயங்கள் உங்களிடத்தில் சொல்லணும். அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? சோதனையை சகிக்கிற ஒரு உயிருள்ள ஆவிக்குரிய கிரியை செய்கிறவராய் இருந்தார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு நாமும் அவர் வழியில நிற்கும் பொழுது எனக்கு ஒரு வழியை உண்டு பண்ணிட்டு தான் அந்த சோதனையிலிருந்து என்ன கொண்டு போறார். ஆமென். நம்ம நினைக்கிறோம் நமக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு. இல்ல, நமக்காக ஒரு வழி அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் என்ன சோதனை வந்துட்டா வெற்றி பெறுமான்னு தான் பார்க்கறோம். அதெல்லாம் பார்க்காதீங்க. தோல்வி வந்துச்சு, ஐயோ தோல்வி வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க. அவன் வெற்றி தோல்வி பார்க்காதீங்க. இந்த சோதனையில இயேசுவோடு நான் இருக்கிறேன் நான் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உள்ளவர். ஆமென். ஆமென். இரண்டாவதாக அவன் யாத்திராகமம் புஸ்தகம் 20:24. யாத்திராகமம் 20 அதிகாரம் 24வது வசனம். மண்ணினாலே ஆமென் பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி ஆமென் அதின்மேல் உன் ஆடுகளையோ ஆமென் உன் மாடுகளையோ சர்வாங்க தகனபலியாகவோ சமாதான பலியாகவோ செலுத்துவாயாக. ஆமென். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தோ எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தானத்தில் நான் வந்து உங்களை பிளஸ் பண்றேன். எந்த ஸ்தானங்களாம் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் ஒரு நாமத்தை நம்ம அமைச்சு பிரஸ்தாபப்படுத்த கூடாது. எனக்கு பலன் இருந்தாதான், எனக்கு வாய்ப்பு இருந்தாதான் அப்படிலாம் இல்ல. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவன் ஒருவேளை அநேக பாடுகள் வழியில, நெருக்கத்தின் வழியில, உபத்திரத்தின் வழியில, வியாதியின் வழியில, போராட்டத்தின் வழியில, எதிர்ப்பின் பாதையில, தனிமையில, அவன் சொல்ற ஏமாற்றத்துல, துரோகத்துல இதெல்லாம் நான் கடந்து வந்தேன். அவன் இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். அவன் சாமி சொல்றாரு, என் தாயின் கருவில், என் தாயோடு பிறந்த, என் தாயின் தொப்புள் குடி உறவுல, என் ரத்த உறவுல பிறந்த என்னுடைய சகோதரர்களே என்ன அந்நியனும் வேற்று மனிதனுமாக என்னை ஒதுக்கி பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் கடந்து வந்த நானு. அவன் ஒண்ணு மட்டும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எந்த சூழலும் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தரை வச்சிருக்கிறார். அதை மட்டும் நான் செய்யணும். அல்லேலூயா. அவன் சொல்ற என்னுடைய எல்லா சூழலுக்கும் பிரச்சனைக்கும் உடனே இன்ஸ்டன்டா எனக்கு என்ன வழி, என்ன எனக்கு அதுக்கு அமைச்சர் பிராயச்சித்தை என்ன நான் செய்யணும், எனக்கு என்ன உடனே பதில் கிடைக்கும், எனக்கு என்ன உடனே அதுல இருந்து வெளியே அப்படிலாம் தேடாதீங்க. அமைச்சர் அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆண்டவரோடு மட்டும் நீங்க நடங்க, தேவனோடு மட்டும் இருங்க, தேவனோடு மட்டும் பேசுங்க, தேவனை மட்டும் ஆராதிங்க, தேவனை மட்டும் துதிங்க, கர்த்தரை மட்டும் மெடிடேஷன் பண்ணுங்க. நடந்தாலும் வந்தாலும் போனாலும் அமர்ந்தாலும் எழுந்தாலும் அவருடைய திட்டத்தை மட்டும் நினைங்க. உங்க சூழலுக்குள்ள தேவன் ஒரு மகிமையானதை கிரியை செய்வார். அவன் நீங்க பார்க்காத காரியங்களை அவர் கிரியை செய்வார். இன்றைய காலை வரைக்கும் அவன் நான் இங்க வந்து அமர்ந்து இங்க வந்து இறங்குற வரைக்கும் தேவன் கிரியை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவன் நேற்று தினத்துல பொள்ளாச்சியிலிருந்து ஒரு ஊழியம் செய்துட்டு இருக்கிற கிராம ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் தெரியும், முருகானந்தம் அப்படின்னு. அவருக்கு 2 மகன்கள். அது ஒரு மூத்த மகன், அவன் 12 வயசு. அவன் சிறு வயதுல பிறக்கும் போது அவனுக்கு பிறப்புறுப்புல ஒரு பிரச்சனை. அவன் அவர் சர்ஜரி பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு 3 சர்ஜரி பண்ணி இன்னைக்கு அவன் வளர்ந்த உடனே 3 சர்ஜரி பண்ண இடத்துல யூரின் லீக் ஆகுது. அந்த பிள்ளைக்கு ரொம்ப வேதனை, தகப்பனும் அழுகிறாங்க, தாயும் தகப்பனும். உடனே சிஎம்சி கொண்டு வந்து அங்க அட்மிட் பண்ணி அங்க பாக்குறாங்க. நேற்று தினத்துல முந்தானேற்று இரவு நாங்கள் நடத்துகிற இரவு ஜெபத்துல நாங்க எல்லாரும் கூடி, அருமையான பாஸ்டர் ராபர்ட் பாஸ்டர் தான் வந்திருந்தாங்க. நாங்க எல்லாரும் கூடி ஜெபிக்கும் பொழுது நாங்க ஜெபம் பண்ணோம். திருச்சபைக்கு ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு உதவி செய்ய அறிவிப்பு கொடுத்தேன். அவங்க எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காணிக்கை கொடுத்தாங்க. அதெல்லாம் சேர்த்து எடுத்துட்டு அவரை பார்க்கறதுக்காக நான் போனேன். நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் குழந்தையை பார்த்து பேசும்போது அவர்கள் ஒரு வார்த்தையை ஆண்டவர்களுக்கு கொடுத்ததை மனசுல வச்சிருக்கிறார். அவர் நான் ஜெபம் அவங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் சொல்ல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். சங்கீதம் 34:5 அழகா சொல்லுது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்படுவதில்லை. இந்த வார்த்தை சொல்லி நான் ஜெபிச்சுட்டு அவன் சொல்ற கர்த்தர் அவர்களிடத்துல எழுப்பட்டு நேரம் பேசிட்டு உற்சாகப்படுத்திட்டு வந்துட்டேன். ஆமென்.
அந்த நேரத்துல வந்த உடனே பாஸ்டர் வெளியே வந்து சொல்றாரு, இதே வசனத்தை கர்த்தர் என் கூட பேசினாரு. என்ன இப்ப சிச்சுவேஷன் கேட்கும்போது சொன்னாரு, ஒரு பெரிய ஒரு எண்டோஸ்கோப் எடுத்து ஒரு செக் பண்ண போறாங்க. ஒரு மேஜர் ஆபரேஷனா இல்ல மைனர் ஆபரேஷனா? மேஜர் ஆபரேஷன் அப்படின்னா 6 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணுவாங்க. அவன் மைனர் அப்படின்னா சில மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. அப்ப நான் சொன்னேன், கர்த்தர் நிச்சயம் உங்க கூட இருக்கிறார். அவன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவன் சிஎம்சி மருத்துவம் என்ன சொன்னாலும் ஆண்டவர் தான் நியதி உங்க மேல எழுதுறாரு. அவன் சொல்லிட்டு வந்துட்டோம். அவன் என்னை காலையில அவருக்கு கூப்பிட்டு பேசினாரு. அவன் பாஸ்டர், அவன் மேஜர் ஆபரேஷன் இல்ல, சாதாரணமா சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணிடுவேன்னு சொல்லி டேட்டு கொடுத்துட்டாங்க. கர்த்தர் அதை மகிமையாய் முடிய செய்தார். அல்லேலூயா. அத சொல்றேன், எந்த ஸ்தானத்திலும் என் நாமத்தை நீங்க பிரஸ்தாபப்படுத்தினா நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்துல இருங்க. அதனாலதான் தாவீது சொல்றார், மரண பள்ளத்தாக்கி நான் நடந்தாலும் கர்த்தர் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவன் என்னோடு கூட அவர் இருக்கிறார், நம்மோடு கூட. அல்லேலூயா. இன்றிரவு ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நேற்று இன்றும் என்று மாறாதவர். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பிரச்சனை பார்த்து புலம்பக்கூடாது, துன்பத்தை பார்த்து கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருக்கணும், பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருக்கணும், பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருக்கணும். எரிகோவை சுற்றி 7 நாள் நீ துதி, ஜெபி, தேவனை ஆராதி, சுற்றி வாடா சொன்னாரு. அது மட்டும் தான் செய்யணும். அவன் என்ன செய்யக்கூடாது? ஆயுதத்தை தீட்டக்கூடாது. அவன் புத்தியை போட்டு கசக்க கூடாது. நம்ம ஒரு பிளான பண்ணக்கூடாது. அவன் இந்த ஊழியம் கர்த்தருடையது. இந்த வாழ்க்கை தேவன் கொடுத்தது. அவன் இந்த ஜீவிதம் ஆண்டவர் அருளினது. அவருடைய வார்த்தை பொக்கிஷமாய் உண்டு. அவர் சொன்னதை செய்தால் எரிகோ தன்னாலே இடிந்து விடும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நாமம் பிரஸ்தாபப்படும். அவருடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கலா நம்ம மேல வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடைசி அவர் வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 29:11. இன்னைக்கு இரவு ஜெபத்தின் இரவு. ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்தை சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, மாறாதவர். ஆமென். அவர் பிரஸ்தாபிப்பு, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுற இடத்துல அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இங்க சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்கிறார். உன்னதத்தின் பலன், பரிசுத்த ஆவியினால் வருகிற பலன். 120 பேர் இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன செய்வதுன்னு தெரியாம காத்து இருந்தாங்க, புலம்பிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் மட்டும் சொன்னாரு, நீ போய் காத்திரு அப்படின்னாரு. அவன் ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். அவன் புது பலனை கர்த்தர் தருகிறார். நமக்கு ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த இரவு ஜெபம் உங்க திருச்சபைக்கு எழுப்புதலின் இரவு ஜெபம். அவன் ஒரு எழுப்புதலுக்காக தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்காரு. அதுதான் அடையாளம். அவன் யோசுவாவை கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு புதிய திட்டத்திற்குள்ளும் ஒரு மகிமையின் எழுப்புதலை வச்சிருந்தாரு. உங்க பாஸ்டருக்குள்ள இந்த எழுப்புதலின் இரவு தம்மை திட்டத்தை தேவன் கொடுத்தாருன்னா உங்களை எழுப்ப போகிறாருன்னு அர்த்தம். உங்களை பயன்படுத்த போகிறாரு அர்த்தம். நீங்க கேட்டுட்டு அமர்ந்துட்டு போறவங்க இல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அற்புதத்தை ரிலீஸ் பண்ண போறீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் மூலமா பெரிய காரியத்தை செய்ய போறீங்க. இந்த பட்டணத்தை சுதந்திரிக்க போறீங்க. உங்க மூலமா இந்த சபை நிரம்ப போகுது. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். வலதுகை இடதுகை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆமென் சொல்ற அடுத்த வருஷம் இந்த நாள்ல உங்க வலதுகைக்கு இடதுகை 2 ஆத்மா உள்ள வச்சிருக்கணும். நீங்க சுதந்திரிச்சு வச்சிருக்கணும். உங்களை கொண்டு கர்த்தர் மல்டி மிராக்கிள் பண்ண போறாரு. மகிமையானது செய்ய போகிறார். தமது ஜனத்திற்கு பலனை அவர் கொடுக்கிறார். அந்த பலன் மாம்சமா இல்ல, அந்த பலன் நம்முடைய வாழ்க்கைக்கானது மட்டும் அல்ல, அவருக்காக செயல்பட பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நீங்க தேவ ராஜ்யத்தை நீதியை தேடினா எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பலனை பெற்றுக்கொண்டா அடுத்தது சமாதானம் தான். உங்க வாழ்க்கையில சத்துருவின் திட்டத்துக்கு இடமே இல்ல. அவன் இருளை கர்த்தர் விலக்குவா, துன்பத்தை விலக்குவா, வியாதிகளை மாற்றுவா, உங்கள் தலைமுறைகளை, பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் மகிமையாய் எழுப்புவார். ஆமென். உங்களுக்கு சமாதானத்தை அருளி உங்களை தேவனுக்கு இந்த பூமியில் ஆசீர்வதிப்பார். அப்படியே ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய வருகைக்கு முன்பாக அன்று இந்த வாக்கு தத்தங்களின் அடையாளமாய் இந்த பட்டணத்தில் எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்கு நன்றி. அப்படியே உங்களை
உங்களுக்கு வலது கருத்தை உயர்த்துக்களை அவை சுத்த இறுதியாக ஒரு அர்ப்பணிப்போடு தெய்வ சமூகத்துக்கு நேராக எஸ் பலன் இல்லாதவனுக்கு அவர் பலனை கொடுக்க விரும்புகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு ஒரு சத்துவத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் அவை சுத்தம் நேற்று மீண்டும் என்று மாறாதவர். அவன் அவர் இன்றும் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய எந்த வாழ்க்கை சூழலிலும் அவர் சோதனையை ஜெயித்து சாதனையாளரால் இந்த பூமியிலே அவன் ஜெயம் கொண்டவரால் பரலோகத்துக்கு சென்று மீண்டும் வரப்போகிறார். உங்களை என்னையும் சாதனையாளர்களை ஜெயிக்க உங்களுக்கு எல்லா சோதனை ஜெயிக்கிற திராணியை கொடுத்து ஒரு வழியை வச்சிருக்காரு பாருங்க. இன்னைக்கு தேவன் அதை திறந்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையில அவர் வாக்குத்தத்தமாய் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்கான வழியை திறந்த தேவன் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இன்று இரவு அர்ப்பணித்தார். மத்தேயு 24:18-19-20 வசனத்தின்படி அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார். அவன் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையானதை செய்வார். உங்க மேல அமேசுடைய எல்லையின் மேல தேவன் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அவன் அதே தேவன் சொல்லுகிறாரு, நான் என் ஜனத்திற்கு பலனை கொடுப்பேன், சோர்ந்து போகாதீங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு பலனை கொடுக்கிறார். அது